தாம் தக்க தீம் தக்க தையத்தக்க கூத்தே நீ இல்ல நான் இல்ல நாமுன்னு மாத்தே. நம்ம ராகவா லாரன்ஸ் சார்ன்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா ஞாபகம் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட சமூக சேவை. எஸ், நிறைய குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறாரு. பிளஸ் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவித ஊக்கமா இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய ராகவா லாரன்ஸ். ஸோ நம்பர் 1 அவருடைய சமூக சேவைகள் ஞாபகத்துக்கு வரும். நம்பர் 2 என்ன ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த பாட்டு தான், இந்த தாம் தக்க தீம் தக்க பாட்டு தான். ஏன்னா விஜய் சாரோட கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் படமா தான் நடிப்பாரு. இந்த லவ் டுடே இந்த மாதிரி ரொமான்டிக்கல் படமா தான் நடிச்சுன்னு வந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவா களமிறங்குற காலத்துல அவருக்கு மிகப்பெரிய பக்க பலமா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா திருமலை படம். அந்த திருமலை படத்திலேயே ஒரு டாப் கிளாஸ் ஹிட்டான பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம் தக்க தீம் தக்க பாட்டு. அது பிகாஸ் ஆஃப் என்னன்னா அந்த டான்சிங் மூவ்மெண்ட்ஸால தான் வந்து பாத்தீங்கன்னா கோரியோகிராஃபால தான் அந்த பாட்டே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ராகவா லாரன்ஸ் சாரும் நம்ம விஜய் சாரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கு நீயா நானான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே செமையா ஆடி இருப்பாங்க. எஸ், விஜய் சாரும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு, ஏன்னா ராகவா லாரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு இயல்பாகவே அந்த உடல் பாவனை எல்லாம் வந்துடும். பட் விஜய் சார் வந்து அந்த டைம்ல டெவலப் ஆகிட்டு வந்த டைம் வேற. அவரு அப்போ வந்து அந்த அளவுக்கு டான்ஸ் நல்லா பண்ணுவாரானா கிடையாது. பட் திருமலை படத்துல வந்து ராகவா லாரன்ஸ் சார் எப்படியோ பெண்டை கிழிஞ்சு விஜய் கிட்ட இருந்தா அந்த எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு அந்த ராகவா லாரன்ஸ் சார். ஸோ இயல்பாவே இயற்கையாவே ஒரு நல்ல மனிதன் எல்லாராலுமே போற்றப்படுபவர் தான் ராகவா லாரன்ஸ் சார். ஏன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம குழந்தைகள் பிளஸ் இந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம் வந்து ஒரு 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 பக்கபலமா ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா வந்து பிளே பண்ணவர் தான் இந்த ராகவா லாரன்ஸ் சார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பல காலங்களாக இந்த மாதிரி நல்ல மனம் உடையவர்கள் அரசியலுக்கு வரணும்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். உதாரணத்துக்கு நான் வந்து கேபிஐ பாலா வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவார் பாருங்க, போயிட்டு சில பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் வீடியோஸ் போடுவாரு. அந்த வீடியோஸையே அப்ரிஷியேட் பண்ணி வீடியோ போடுற கேரக்டர் தான் நம்ம. அதுல சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வேற போடுவாங்க, ப்ரோ உங்களுக்கு கேபிஐ பாலாவை பத்தி தெரியாது, இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டுட்டு அதை எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீல்ஸா போட்டு பல லட்சம் சம்பாதிக்கிறாரு, அவரு ஹெல்ப் பண்ணுறது என்னமோ கொஞ்சோண்டு காசு தான் ஹெல்ப் பண்ணுவாரு, பட் அவர் சம்பாதிக்கிறது என்னமோ பல லட்சம் சம்பாதிப்பாருன்னு கமெண்ட்ஸ் போடுவாங்க. பட் அதையே வெறுக்கிறவன் நான். ஏன்னா அவரால முடிஞ்சதை அவர் ஹெல்ப் பண்றாருல. ஏங்க ரீல்ஸ் போட்டு அவர் பல லட்சம் சம்பாதிக்கிறாரோ பல கோடி சம்பாதிக்கிறாரோ அது நம்மளுக்கு அன்வான்டடு. இன்னைக்கு பல கோடிகள் வச்சுட்டு இருக்கிறவனும் ₹1 ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்குற காலகட்டத்துல இப்படி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வருத வச்சு ஒரு ஏழைகளுக்கோ ஒரு இல்லாதவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஸோ கேபிஐ பாலாவே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கேரக்டர்ல ஒரு கேரக்டர் நான். ஏன்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சில பேர் தான் இருப்பாங்க. ஏங்க எல்லார்கிட்டையும் காசு இருக்குதுன்னு கூட வச்சோம், பல கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க, யாருக்குங்க அந்த ஹெல்ப் பண்ற மனசு வருது? அது சில பேருக்கு இயல்பாவே வரணும். அந்த குணமுடையவர் தான் கேபிஐ பாலா. அதே மாதிரி அந்த குணத்துல வந்து ஒரு 10% ஜாஸ்தியா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ். இதை யாருமே மறுத்து பேச மாட்டாங்க. அப்படி மறுத்து பேசுறாங்க ராகவா லாரன்ஸ் வந்து இதை வந்து அவர் சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறார், அவருடைய தற்பெருமைக்காக பயன்படுத்துகிறார், அவர் இதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தெரியுமா, அவர் அந்த ட்ரஸ்ட்டை வச்சு எவ்வளவு வருமானம் பார்க்கிறாரு தெரியுமா, அவர் வந்து எவ்வளவு கோடி சுருட்டுறாரு தெரியுமா, அப்படி இப்படின்னு எவனா பேசினானா அவனுக்குலாம் உண்மையிலே நான் சொல்றேன், அவனுக்குலாம் மனசு இல்லை, அவன் நெஞ்சுலாம் வந்து கல் நெஞ்சு. நானே சொல்லுவேன், ஏங்க இந்த ஹெல்பிங் நேச்சர்ன்றது அது தோணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரஸ்ட் வச்சு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். எஸ், ஆப்வியஸா அவருடைய சொந்த பணம் போடலனாலும் யார் மூலியமா கலெக்ஷன் பண்ணி போட்டாலும் அதற்காகவே அவங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராகவா லாரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரணும்னு பல பேர் ஆசைப்பட்டு கொண்டிருந்த வேலையில கடந்த ஒரு வாரம் 2 வாரமா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் சார் போட்டி போட போறாரு அப்படின்ற தகவல் வந்து ஒரு ரூமர்ஸா அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ணல. அதாவது ராகவா லாரன்ஸ் சாரும் அதை அக்னாலேஜ் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டு இருந்துச்சு. எல்லாருமே திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் போட்டியிட போறாரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி சார்பா போட்டியிட போறாரு. உங்களுக்கு அந்த பாட்டுல ஒரு லைன் இருக்கு,
தாம் தக்க தீம் தக்க பாட்டுல நீ இல்ல நான் இல்ல நாமுன்னு மாத்து அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரும் ராகவா லாரன்ஸ் சாரும் சேர்ந்து பணியாற்ற போறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. பட் எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் டிவிகே சார்பாகவும் வரல, ராகவா லாரன்ஸ் சார்பாகவும் வரல. அது மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, நானும் இந்த திருச்சி கிழக்கு சார்பா வர ரூமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதற்கு பதிலளிக்கும் வகையில் என்னுடைய பொலிட்டிக்கல் ஆசையை பற்றி, என்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பற்றி நான் வந்து வியாழக்கிழமை காலையில ஒரு 9:30 மணி அளவில் நான் என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சொல்லியிருந்தார். ஏன் அந்த வியாழக்கிழமையை அவர் சூஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கும் தெரியும். ராகவா லாரன்ஸ் சாருக்கு இந்த ஹெல்பிங் டெண்டன்சி ஒரு சைடு, பிளஸ் இந்த ஆக்டிங் சினிமா ஃபீல்டு ஒரு சைடு இருந்தாலும் ராகவா லாரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர். அவர் வந்து ஆக்சுவலா அப்படி சொல்ல போனோம்னா அவர் வந்து ரஜினிகாந்த் சார், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஒரு தீவிர பண்பாளன், பக்தாளன்னும் சொல்லலாம். ரஜினி சார் வந்து ஆக்டிங்ல ஹெல்ப் பண்ற அளவுக்கு இந்த ஆன்மீகத்திலையும் அவருக்கு ஈடுபாடு இருக்கு. அதே மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் சார் அவரை ஃபாலோ பண்ணி ரஜினி சார் ஒரு சிஷியனாவே, ஒரு குருவாவே வந்து பாத்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணவர் ராகவா லாரன்ஸ் சார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு ஜாஸ்தி. வியாழக்கிழமைன்றது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சாய்பாபாவோட டேன்னு சொல்லுவாங்க, தேர்ஸ்டேவை. ஸோ அந்த தேர்ஸ்டேவை குறிப்பிட்டு நான் 9:30 மணிக்கெல்லாம் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன்னு ராகவா லாரன்ஸ் சார் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே தேர்ஸ்டேக்கு வெயிட் பண்ணாங்க. பிகாஸ் தமிழ்நாடு வாண்ட்ஸ் டு நோ ராகவா லாரன்ஸ் சார் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சூஸ் பண்ண போறாரு, அரசியல்ல வரப்போறாரா இல்லையா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் வியாழக்கிழமை தன்னுடைய முடிவை சொல்ல போவது கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா பாரதி ராஜா சார் வந்து இறந்துட்டாரு. இந்த தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாரதி ராஜா சாருக்கு இரங்கலை தெரிவிக்கிற நேரத்துல நான் என்னுடைய அரசு நிலைப்பாட்டை வந்து நான் தெரிவிக்க விரும்பவில்லை. அதனால வந்து ஐ எம் போஸ்ட்போனிங் இட் டு ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டே நான் வந்து ஃப்ரைடே ஒரு 10 மணி அளவில் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, இந்த அரசியலுக்கு நான் ஏன் வரணும்னு ஆசைப்பட்டேன், என்னென்ன காரண கருத்துகள் இருக்கு, அப்படி எல்லாத்தையும் நான் தெளிவாக அந்த வீடியோவில் போட்டுடுறேன். எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ பிரஸ் மீட், ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ தான். அந்த வீடியோ வந்து நான் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அந்த 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு நல்ல மனுஷன் வராரு, ஏங்க யாரா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அரசியல்ன்றது, அரசியலுக்கு வர எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 1, நல்ல நோக்கத்தோடு வந்தால், உதவும் நோக்கத்தோடு வந்தால் யாரை வேணாலும் நம்ம வரவேற்கலாம். ஏங்க விஜய் சார் கூட அரசியலுக்கு வரும்போது எஸ், அரசியலுக்கு வர வேண்டியது வரணும்னு ஆசைப்படுறது அவங்களோட விருப்பம், வரலாம். பட் என்ன மாதிரி எக்ஸாம்பிளை நம்ம செட் பண்ணுன்றதும் ஒன்று இருக்கு. இப்ப ராகவா லாரன்ஸ் சார் அப்ரிஷியேட் பண்ணுறது எதுக்குன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 20-22 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு அவர் வயசு பையன் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் சம்பாரிச்சதுல இருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் சுயநலமா ஹெல்ப் பண்ணல. இப்போ இன்னைக்கு அரசியலுக்கு வரனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தோ, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தோ ஹெல்ப் பண்ணிட்டு, நான் பாத்தீங்களா 2 வருஷமா ஹெல்ப் பண்ணிருக்கேன், நான் பாத்தீங்களா 3 வருஷமா கல்வியில சிறந்தவர்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ராகவா லாரன்ஸ் சார். ராகவா லாரன்ஸ் சார் தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல, விரும்பவும் இல்லை. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் சேவையோட கண்டினியூட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் இன்னைக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வீடியோ போட்டார். அந்த 10 மணி வீடியோல என்ன பேசினாரு அப்படின்றதுதான் நான் விவரிக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் ஒரு டைலாக், அதாவது ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ரேஸ்ல வந்து ரொம்பவே ஒரு எப்படி, அதுதான் தன் வாழ்க்கையோடைய ஒரு குறிக்கோளாகவும் வைத்துக்கொண்டு செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த சிங்கிள் ஃப்ரேஸ் தான் அவருடைய இத்தனை வருஷம் வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவரை மூவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்றாரு. அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், உள்வாங்குறவங்க டப்புன்னு உள்வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு வீடு இருக்கு, ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு. அந்த வீடை கிளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு 2 வேலையாட்கள் இருக்காங்க. அதுல ஒரு வேலையாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அவர் சொல்ற வேலைகள், அவருக்கு என்ன வேலைகள் கொடுத்தாங்களோ அந்த வேலைகளை வந்து தெளிவா செய்பவர். ஸோ வீடு சுத்தப்படுத்துறது, கிளீன் படுத்துறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. இன்னொரு வேலையாள் என்னன்னா அப்படி வேலையை லைட்டா செய்யறது. இன்னொரு சைடு வந்து எஜமானுக்கு வந்து கூஜா தூக்குறது. எஜமான் இப்படி அப்படி நீங்க சூப்பர் டாப்பு டக்கர் அப்படி இப்படின்னு கூஜா தூக்குறவரு. ஸோ இந்த 2 கேரக்டர் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எஜமான் ஊட காலி பண்ணிக்கினே வேற ஒரு மாநிலத்துக்கு போறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கூஜா தூக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு அவனுடைய 1 மாசம் சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொஞ்சம் கொடுக்குறாரு.
ஆனா தி அதர், அதாவது நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா, எதையும் எதிர்பார்க்காம அவன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு நீ என் ஊருக்கே வந்துரு, என் கூடயே வந்துரு, என் வேலையால எனக்கு சப்போர்ட்டிவ் ரோலா எப்பயுமே இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை கூட்டிட்டு போறாரு. சோ இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உனக்கு எந்த வேலையை கொடுத்தாங்களோ அந்த வேலையை சீரும் சிறப்பமா செய். இந்த கூஜா தூக்கிட்டு இந்த சிங்கி அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்காத, இருந்தா வாழ்க்கையில முன்னேற மாட்ட அப்படின்ற ஒரு தத்துவத்தை ஒரு அடிக்கோலா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் சார் தன்னுடைய ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாரு. அவரே சொல்றாரு, ஏங்க இந்த அரசியல் ஆசை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சானா சுத்தமா கிடையாது. அரசியல்ல வருவேன் நானும் எதிர்பார்க்கல. நான் பாத்துக்குன்னு எப்படி என் குழந்தைகள், அதை அவர் மீன் பண்ணுறது அந்த பசங்களை வளர்த்துட்டு வராரு பாருங்க, அந்த எல்லாரையும் மீன் பண்ணி தான் சொல்றாரு. நான் வந்து அவங்கள வளர்க்கிறது பிளஸ் வந்து முடியாத குழந்தைங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுறது, இந்த மாற்றுத்திறனாளிகளை எப்படியாவது தங்களுடைய வாழ்வில், ஏங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒரு மனசு வேணுங்க. ஏங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு பிளைண்ட் பீப்புளை எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து அந்த கண்ணு தெரியாதவர்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இப்படி பார்க்குறோம், நம்ம நடந்து போறவங்கள பார்க்குறோம், வரவங்கள பார்க்குறோம், வெளியில இருக்கிற கலர்ஸை பார்க்குறோம். கொஞ்சம் இந்த பிளைண்ட் பர்சன்லாம் நினச்சி பாருங்க, டே கலர்னா எப்படிடா இருக்குமானே தெரியாதுன்னு சுத்தின்னு இருப்பாங்க. அவங்க அந்த வாழ்க்கையில டிராவல் பண்ணிட்டு போறது எப்படி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்களே ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வேலை செஞ்சு முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். இந்த பர்ஃபீஸ் எல்லாம் வித்துன்னு இருப்பாங்க பாருங்க, கட்டையை வந்து இப்படியே தட்டிக்கிட்டே பர்ஃபி விற்பாங்க, வேர்க்கல்ல விற்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் நிறைய பேர் இருந்தாதான் அவங்களும் வந்து ஒரு இதா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல, யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு போது அந்த மாதிரி அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ராகவ லாரன்ஸ் சார் வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகளும், நான் பிளைண்ட் பீப்புள்னு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், எல்லாரையுமே வந்து அரவணைத்து போகக்கூடியவர் தான். ஏங்க அரவணைத்து போகக்கூடியவர்னா உலகத்துல இருக்கிற இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் இவர் பாத்துக்கிறாராப்பானா அந்த மாதிரி கேள்விகள்லாம் தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் அதை தான் சொல்றாரு, என்னால் முடிந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஏங்க நான் ஹெல்ப் கேட்கறது கூட எப்போ கேட்பேன்னா, என் கிட்ட காசு இருக்கு, எவ்வளவு முடியுதோ அதை போட்டு பண்ணிடுவேன். அதுக்கும் மேலே தேவைப்படும் பட்சத்துல தான் இந்த மாதிரி சில நல்ல உள்ளங்கள் கிட்ட கேட்பேன். ஏன் நான் ரஜினி சார் கிட்டே கேட்கிறேன், ஏன் நான் விஜய் சார் கிட்டே கேட்டிருக்கேன் அப்படின்னு சிலதெல்லாம் கோட் பண்றாரு. ஸோ எனக்கு இந்த அரசியல் ஆசை எப்போ வந்துச்சுன்னா, இந்த ஜல்லிக்கட்டுல நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அப்ப ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உதவுறது, அந்த ப்ரொட்டஸ்ட்ல வரவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அப்பதான் எனக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு வருது. அரசியல் தெளிவுனா நம்மளும் இதுல ஈடுபடலாமா அப்படின்ற ஒரு யோசிக்கிறாரு, ஒரு சிந்திக்கிறாரு. பட் டீப்பரா போல. அப்போ ஏதோ ஒரு ட்வீட்டை போடுறாரு, அது வந்து சீமானுக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை போர் அதுல முட்டுது. அதெல்லாம் வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய காலங்கள் பட ஷூட்டிங்லயே போது. அரசியல் அவர் அப்பெல்லாம் தெளிவா வரல. நடுவில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் 2018 அப்புறமா 2019 நினைக்கிறேன் அந்த டைம் ஃப்ரேம் கரெக்டா. ரஜினி சார் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவ லாரன்ஸ் சார் சொல்றாரு, நான்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எங்க ட்ரஸ்ட், எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டோம், ரொம்ப ஆர்வமா ஆயிட்டோம். ஏன்னா ரஜினி சார் வந்து என்னுடைய குரு மாதிரி. அந்த குரு வந்து அரசியலுக்கு வராருன்னு உடனே எனக்கு ரொம்ப ஷைனிங் ஆயிட்டோம் நாங்களாம். ஓகே, நம்மளுக்கு வந்து விடிவு காலம் பிறந்துருச்சா. அவர் அந்த விடிவு காலம் பிறந்துச்சுடான்னு சொல்லுறது எதுக்குன்னா, தான் சம்பாதிக்கணும், தான் வருமானத்தை கூட்டணுன்றதுக்காக அவர் சொல்லல. ஏங்க இப்போ 10 பேருக்கு உதவின்னு இருக்கும், நம்மளுக்கு டிரெக்டா தெரிஞ்ச ஒரு ஆள் அரசியல்ல ஒரு சிஎம் ஆகோ ஒரு பெரிய பொறுப்புக்கோ வந்துட்டா, நம்ம இந்த 10 பேருக்கு உதவிட்டு இருக்கிறது நாளைக்கு 100 பேருக்கோ 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ உதவலாம். அவர் அந்த மீன் பண்றாரு. எதையும் குறுக்குட் மைண்டா நம்ம பார்க்க கூடாது, அந்த மீன் பண்றாரு. சோ ரஜினி சார் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு உடனே நாங்க சந்தோஷப்பட்டோம், வரப்போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டோம். நான் போய் ரஜினி சாரை பார்த்தேன், ரஜினி சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். அப்படியே வந்து ஆக்சுவலா ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருந்தால் ராகவ லாரன்ஸ் சார் அப்பவே என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பார், அரசியல்ல வந்துட்டு இருப்பாரு. இததான் அவர் மீன் பண்றாரு. ஏன்னா நாங்க போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து பசங்களாம் சொல்றாங்க, சார் நீங்க இந்த கல்வி அமைச்சர் வாங்கிக்கோங்க சார், இந்த அமைச்சர் வாங்கிக்கோங்க, அப்படி இப்படின்ற டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப நான் சொன்னேன், டேய் நம்ம சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவரு முன்னேறினாலே நம்ம முன்னேறின மாதிரி தான். திருப்பியும் அந்த ஃப்ரேஸை சொல்றாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம வேலையை செய்வோம்டா, அப்புறமா வருது வரட்டும், நம்ம எப்படி நம்ம ட்ரஸ்ட்டை வந்து இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய உதவுறது, இதை பத்தி நம்ம யோசிப்போம்டா அப்படின்ட்டு. ஏங்க
யாரா இருந்தாலும் பேசதானே செய்வாங்க. இப்போ ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம், ஒரு ஒரு லைட் வெளிச்சம் அப்படி தூரத்துல தெரியுது அப்படின்னும் போது நம்மளும் இமேஜினேஷனுக்கு போவோம்ல. அந்த மாதிரி வந்து அவர் இமேஜின் பண்றாரு. அவர் குறிப்பிட்டும் சொல்றாரு, எங்க கலைஞர் சாரே வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாமே சொல்றாரு, எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வராருன்னு போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து இவர் நார்மலா வந்து அம்மாவோட பெட் மாதிரி, அம்மாவோட பெட்னா சில பேர் வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு அம்மா ஓகேன்னு சொன்னாதான் இறங்குற கேரக்டர்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவங்க நார்மலாவே அம்மா தாய் தந்தையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிப்பாங்கன்னு கூட பார்க்கலாம். இதுல வந்து இவர் அம்மாவை போய் கேட்டிருக்காரு. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட போயிட்டுமா இது மாதிரி ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அரசியல ஜம்ப் பண்ணுவா, நானும் போவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பேசலையாம். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ராகவா லாரன்ஸ் சார் அரசியல்ல வருது ஈடுபாடு அவங்க அம்மாவுக்கு கிடையாது. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா இதெல்லாம் வந்து ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும், நீ வந்து நிறைய இது அரசியல்ன்றது ஒரு சாக்காடை, இது உனக்கு செட் ஆகாது, ஸோ அரசியல் உனக்கு வேணாம், நீ ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, அந்த தம்பியையும் நான் நிறுத்திடுறேன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர வேணாம், ஏன்னா இது அரசியல் ஒரு சாக்காடை, இது நமக்கு செட் ஆகாது, யாரு ராகவா லாரன்ஸ் சாருக்கும் செட் ஆகாது, ரஜினி சாருக்கும் செட் ஆகாது, ஸோ நீ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போடு, நான் போய் ரஜினி சாரையே வந்து வர வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னதா அவரும் சொல்றாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இதுன்னு அப்படியே ஒரு 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 இமேஜினேஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த இமேஜினேஷன் அப்பவே வந்து சுக்குநூறா உடையுது. அது உடையுது. இவர் அரசியலுக்கு போவாது மட்டும் இல்லாம தி அதர் சைட் ரஜினி சாரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாரு, நான் அரசியலுக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னு ரஜினி சார் அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாச்சு இவருக்கு என்ன இருந்தது, சரி நம்ம தான் அரசியலுக்குள்ள போல, ரஜினி சார் அரசியல்ல போய் அவர் சிஎம் ஆனாவாச்சு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், நம்மளுக்கு ஹெல்ப் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இப்போ ரஜினி சாரும் அரசியலுக்கு போலன்னு உடனே இவங்க மொத்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்கு. அப்ப ரஜினி சார் இவர்கிட்ட சொன்னது இல்ல கண்ணா முடியல, உடம்பு முடியல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரஜினி சார் மேக் பண்ணதா இவர் சொல்றாரு. எஸ், நம்மளுக்கும் அப்ப தெரியும்ல, அந்த காலகட்டங்கள் வேற கொரோனா காலகட்டங்கள், கொரோனாவும் வந்துருச்சு. இதுல ரஜினி சாருக்கும் உடம்பு சரியில்லை, பிரச்சாரத்துக்கு போக முடியாது. ரஜினி சார் அப்போ வந்து கொஞ்சம் பின்வாங்குனதே மெயினே இதுதான். கொரோனா டைம்ல கேன்வாசிங்கும் பண்ண முடியாது, கிரௌட போய் ஈஸியா அப்ரோச் பண்ணவும் முடியாது, என்ன பண்ணுறது, பிளஸ் இஸ் ஓல்டேஜ் ஆல்சோ. ஸோ அதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் அரசியலை விட்டு பின்வாங்குவதாக அறிவித்தார். அதை தான் வந்து ராகவா லாரன்ஸ் சொல்றாரு, உடம்பு முடியல என்னடா கண்ணா பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன செய்யறது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் அப்போ உள்ள வரணும்னு நினைச்ச எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூட்டை கட்டி பொறுமையா தூக்கி ஓரமா வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மூவி கான்சென்ட்ரேஷனு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா காஞ்சனா படம், அந்த படம், இந்த படம்லாம் வந்து கொஞ்சம் அவர் சினிமா கான்சென்ட்ரேஷன்லயே போயிட்டாரு. அதற்கு அப்புறமா திருப்பியும் ஒரு விதி விலக்கு வர மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் திடீர்னு அரசியல்ல வந்தாரு. அதை அவர் மென்ஷன் பண்ணாரு. நான் வந்து நார்மலா டான்ஸ் யாருக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா மோஸ்ட்லி ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் தான். நான் வந்து அட்மையர் பண்ண 2 கேரக்டர்ஸ்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜய் சாரும் இருக்காங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வருவாருன்னு நினைச்சேன், வரல. அடுத்தது விஜய் சார் அரசியலுக்கு வந்தாரு. அப்பயும் வந்து நான் விஜய் சாருக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சேன். விஜய் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் as usual நான் வந்து அரசியல்ல வரணும்னாலே எங்க அம்மா முடிவை கேட்டு தானே வருவேன். எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா இது மாதிரி நம்ம அண்ணன் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நான் அரசியல்ல போய் சேரவா, சேர்ந்து பயணிக்கவா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து திருப்பியும் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நோ 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 இட் இஸ் அ சாக்கடை, நோ 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 டோன்ட் வாண்ட் யூ டோன்ட் கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிளாஸ் எடுக்க, அண்ணன் திருப்பியும் வந்து விஜய் அண்ணன் கிட்ட வந்து என்னன்னா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் சார் வந்து பரவாயில்லப்பா விடு, அதுல என்ன இருக்கு, அம்மாக்கு வந்து போக போக தெரிஞ்சுக்கும். விஜய் நார்மலா பேசாத கேரக்டர்ல அதையும் அவர் மீன் பண்றாரு, அவர் அவ்வளோ பேச மாட்டாருங்க, பட் ஃபுல்லா ஆக்ஷன்ல தாங்க இருக்குன்றாரு. அந்த ஆக்ஷன் நம்ம இந்த 5 வருஷத்துல பார்க்கலாம். ஸோ விஜய் சார் சொன்னதா இவர் மீன் பண்ணி சொல்றாரு, விடுங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் திருப்பியும் வந்து ராகவா லாரன்ஸ் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, பாருமா நீ சொன்னிய இப்படி ஆயிடுச்சு, அரசியல் சாக்கடைன்னா எங்க அண்ணன் பார் சாக்கடை வென்று காட்டிட்டாரு, பிளஸ் ஓட்டு கொடுத்தாதான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் வெற்றி பெறுவாங்கன்னு நீ சொன்ன, எங்க அண்ணன் பாரு ஓட்டுக்கு காசு கொடுக்காமையே வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்னும் போது அவங்க அம்மா கிட்ட அப்ப திருப்பியும் கேட்டிருக்காரு, நான் என்ன இதுக்கு மேலேயாச்சும் போவா வேணாவா இல்லை இப்படியே இருக்குவான்னு கேட்க, அவங்க அம்மா வந்து யூ கேன் சூஸ் யுவர் வே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வழியை விட்டதாகவும், இப்போ வந்து தான் ஒரு டிசிஷன் எடுக்க போறேன்,
ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்லயே தான் முடிச்சிருக்காரு. அவர் க்ளோசிங் பண்ணும்போது நான் வந்து தாவேகாக்கு போறேன், இல்ல நான் வந்து இந்த கட்சிக்கு போறேன், இந்த கட்சிக்கு ஆதரவா செயல்பட போறேன்லாம் அவர் க்ளோஸ் பண்ணல. நான் வந்து இவங்க 2 பேரை ஃபாலோ பண்றேன், இதுக்குள்ள நான் வந்திருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்ட்டு நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து தெரிவிங்க, நான் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா க்ளோசிங் பண்ணியிருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை. சாரி, ஃபைனலா க்ளோசிங் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஓகே, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகவா லாரன்ஸ் சார் எந்த பாத்தை சூஸ் பண்ணுவாரு, எந்த பாத்தை சூஸ் பண்ணா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து நீங்க தெரிவிக்கலாம். ஒண்ணு, ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ராகவா லாரன்ஸ் சார் வந்து அரசியலுக்கு வர போறாரு, இந்த திருச்சி கிழக்குல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பிளஸ் இவர் வேற நான் என்னோட முடிவை அறிவிக்கிறேன்னு உடனே பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ராகவா லாரன்ஸ் சார் கண்டிப்பா அண்ணாமலை பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணுவாரு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ணாமலை அவர்கள் பிஜேபில இருந்து விலகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வி த லீடர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுலதான் ராகவா லாரன்ஸ் சார் போய் இணைவாரு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி சாரோட ஆசீர்வாதம் எப்பவுமே அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குறவரு. ஸோ ரஜினி சாரோட இதெல்லாம் செயல்படுத்தக்கூடியவரா அண்ணாமலை இருப்பாரு. ஸோ கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் சார் வந்து அண்ணாமலை கிட்ட தான் போய் சேருவாரு, வீத லீடர்ல தான் சேருவாருன்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், ராகவா லாரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைடு ரஜினிகாந்த் சாரோட மனைவி லதா ரஜினிகாந்த் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மூவ்மெண்ட் பேர் நான் ஆக்சுவலா மறந்துட்டேன். அந்த மூவ்மெண்ட்ல வந்து இணைவாரு, ஏன்னா ரஜினி சாரை தானே குருவா பார்த்துட்டு இருக்காரு ராகவா லாரன்ஸ் சார். ஸோ ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லதா ரஜினிகாந்த் அவர்களின் மூவ்மெண்ட். இந்த 2 தான் ராகவா லாரன்ஸ் சார் ப்ரிஃபர் பண்ணுவாரு. தாவேக்கான்றது 100% சேர மாட்டாரு. அது அவர் ஆப்ஷன்ல இப்ப இருக்காது. ஏன்னா ரஜினி சார் தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, பிளஸ் வந்து அண்ணாமலை தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அது ஒரு ஃப்ரெஷ் மூவ்மெண்ட். அந்த ஃப்ரெஷ் மூவ்மெண்ட்ல தான் ராகவா லாரன்ஸ் சார் போய் சேருவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோவை வச்சு பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் சார் என்னதான் ஓப்பனா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாம அதை பத்தி முடிவெடுப்போம்னு யோசிச்சாலும் அவரோட ஃபைனல் எண்டிங் ட்விஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கால நான் சேர்ந்துருவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ ஏங்க இதுல பல பேருக்கு பல கருத்துக்களா இருக்கும். எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றது ஒண்ணுதான், அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி, தங்களுக்கு எது லாபம் முடியாதோ அதை பார்த்து தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், இப்ப ராகவா லாரன்ஸ் சாரும் எடுத்தீங்கன்னா, அவர் வந்து தனக்கும் தான் ட்ரஸ்டுக்கும் இல்ல தன்னை நம்பி இருப்போருக்கும் மக்களுக்கும் எங்க இருந்தா நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சுதான் முடிவு எடுப்பாரு. சும்மா போறோம் போக்குல எடுத்துட்டு போக மாட்டாரு. இப்ப அவரோட சிந்தனையில என்ன ஓடிட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பி த லீடர் மூவ்மெண்ட்டுக்குள்ள போய் ஜாயின் பண்ணா அது நாளைக்கு எப்படி வேணாலும் போகலாம். அரசியல் பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கு, அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் விடுங்க. நாளைக்கு இவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஒரு சைடு டிஎம்கே இருக்கு, ஒரு சைடு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொன்னுத்துக்கு ரூலிங் பார்ட்டியான டிவிகே ஒன்னு இருக்கு. நம்ம வீத லீடர்னு போய் ஒன்னு சேர்ந்து இதுக்கப்புறமா நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும். அரசியல்ல வந்துட்டா உழைக்க ஆரம்பிக்கணும். சினிமாலாம் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமானா தெரியல. ஸோ உழைக்க ஆரம்பிக்கணும். வீத லீடர்ல நம்ம சேர்ந்து எப்போ நம்ம கஷ்டப்பட்டு எப்போ ரூலிங் பார்ட்டி ஆகி எப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. So it's a time taking process. Plus லதா ரஜினிகாந்த் மேடம்ல சேரலாமான்னு பார்த்தா அது இருக்குமா இருக்காதா இல்ல திடீர்னு காணாம போகுமா அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு ராகவா லாரன்ஸ் சாரோட அட்வைசரா இருந்தால், ஏங்க உண்மையை சொல்லணும்ல, ராகவா லாரன்ஸ் சார் அட்வைசரா இருந்தால சார் வீத லீடர் அப்படி ஓரமா வைங்க சார், லதா ரஜினிகாந்த் அவர்களை ஓரமா வைங்க, டிவிகே இஸ் a better option for you. ஏன்னா டிவிக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. ஒரு ரூலிங் பார்ட்டியில நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய செல்ஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து டெவலப் பண்ணணும்ட்டு அவர் போய் சேரல, தான் வந்து சம்பாதிக்கணும், தான் வந்து சொத்து சேர்க்கணும்னு ஒன்றும் போய் சேர போற கேரக்டர் ராகவா லாரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவருக்கு எப்படியாவது குழந்தைகளை முன்னேற வைக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், தனக்கு முடிஞ்ச ஹெல்ப்புகளை வாங்கி தரணும்னா அதுக்கு ரூலிங் பார்ட்டியில இருந்தா பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. மேபி கருத்துக்கள் மாறலாம். பட் அங்க போய் சேருறது அவருடைய தன்மானத்துக்கு நல்ல விஷயமான அது கிடையாது. ஒரு தன்மானத்துக்கு இழுக்குதான் அங்க போய் சேருறது. பட் இருந்தாலும் ரூலிங் பார்ட்டியில, ஏன்னா விஜயும் வந்து இவருக்கு நெருங்கிய நண்பர் தான்.
அப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியோ ரஜினி விஜய் சாருக்கும் நம்ம ராகவா லாரன்ஸ் சாருக்கும் இருக்கும். ஸோ தாவேக்கல போய் சேர்ந்தா மேபி விஜய் சார் வந்து இவருக்கு ஒரு நல்ல இடமே கொடுப்பார். ரொம்ப கீழ் மட்டத்தில் கொடுக்க மாட்டாரு, ஒரு நல்ல இடமே கொடுப்பாரு. நல்ல அமைச்சரவையில் பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ திருச்சி கிழக்குல நின்று ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துருவாரு. மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டா இவர் வந்து அந்த ஹெல்பிங் டெண்டன்சின்றதா அவர் இன்னுமே டெவலப் பண்ணிக்கலாம், இன்னுமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ப்ராசஸ், டக்கு டக்குன்னு இது நடந்துரும். 6 மாசத்துல எலெக்ஷனு, 6 மாசத்துக்கு அப்புறமா நீங்க மினிஸ்டர் ஆயிடலாம். பட் வீத லீடர்லயோ அங்கேயோ போய் சேர்ந்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அது நடக்கணும்னாலே மினிமம் 5 இயர்ஸ் தேவைப்படும். ஏன்னா 2031 தான் எலெக்ஷன். ஸோ ராகவா லாரன்ஸ் சார் அதெல்லாம் யோசிச்சிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவையே அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது நம்ம அட்வைசராகவும் இதுதான் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சே அவருக்கு எங்க போனா இம்மிடியட் இது இருக்கு, ரிசல்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிகே தான். பட் டிவிகே இவரை எப்படி வழி நடத்தும், டிவிகே இவரை எப்படி டீல் பண்ணும், இவர் எப்படி டிவிகேவை டீல் பண்ண போகிறார், இதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க. இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த சாப்டர். ஏன்னா உங்களுக்கு இப்போ டிவிகேலயே வந்து மிகப்பெரிய லாபி இருக்கு. ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி இவங்களெல்லாம் தாண்டி இப்போ வந்து லாரன்ஸால போயிட்டு அங்க அந்த நல்ல பிம்பத்தோடைய நல்ல இமேஜோடைய இவ்வளவு நாள் இவருக்கு இருந்துச்சு பாருங்க. அந்த நல்ல பிம்பம், அந்த நல்ல இமேஜோடைய இவர் செயல்பட முடியுமா, இவர் இல்ல டிவிகேவை அணுக முடியுமா, இல்ல இவர் விஜயை முன்னாடி பார்த்த மாதிரியோ முன்னாடி பேசின மாதிரியோ பழக முடியுமா, செய்ய முடியுமானா தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அது எல்லாமே நம்ம பொறுத்து தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னைக்கு ராகவா லாரன்ஸ்ல இதை தான் தெளிவுபடுத்தி இருக்காரு. ஏன்னா இந்த டிவிகேவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரீல்ஸ் போடுற பார்ட்டியா தான் இயங்கிட்டு வருது. எங்க ராகவா லாரன்ஸோட ஃப்ரேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் ராகவா லாரன்ஸரோட ஃப்ரேஸ். ஆனா இங்க டிவிகேல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடமையை செய்யாது, பலனை எதிர்பார், இல்லைன்னா ரீல்ஸ் போடு, பலனை எதிர்பார். அப்படிதான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஃபுல்லா ரீல்ஸ். எனக்கு பிடிக்காத விஷயமே என்னன்னா, நம்ம பல்லவி அக்கா தொல்லை தான் வந்து பாத்தீங்கன்னா தாங்கவே முடியலங்க. அதாவது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லடா, டேய் டேய் யாருன்னா தடுத்து நிறுத்துங்களா அந்த அக்காவை அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டு த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு குழந்தையோட போறாங்க, இல்லைன்னா கத்திரிக்கோளோட போறாங்க. கத்திரிக்கோளோட போனா எங்கன்னா ரிப்பனை பார்த்தா பின்னாடிக்காக கையை விட்டு வெட்டிடுறாங்க, இல்லைன்னா குழந்தைய எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் சுத்தின்னு இருக்காங்க. ஏங்க எனக்கு புரியுதுங்க பல்லவி அக்கா, எனக்கு புரியுது உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. நீங்க வந்து நான் பாரு எப்படி என் மக்கள் சேவையை செய்யறேன், நான் பாரு எம்எல்ஏ ஆனனால என் குழந்தைய கூட பார்த்துக்காம நான் வந்து மக்களுக்காக சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வரீங்க இந்த மக்களுக்குன்னு எனக்கு புரியுதுக்கா. பட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க கையில இருக்கிறது பச்சிலம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து நீங்க எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு சுத்தக்கூடாதுக்கா. அது அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏங்க குழந்தைக்கு நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இம்யூன்லாம் கம்மியா இருக்குங்க. சில இடத்துக்குலாம் எடுத்துட்டு போனா நோய் வந்து ஃபாஸ்டா அவங்களை இது பண்ணிடும், அட்டாக் பண்ணும். எங்க கிரௌடான பிளேஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த சிங்கப்பெண் ஆடியோ லான்ச் இல்ல, அது சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த தொடக்க விழா எங்க ஈவினிங் டைம் நடக்குது. இப்போ அடிக்கிற வெயில், இப்போ நடக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தைன்றது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கணும், கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும். ஏங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. ஏங்க ஆக்சுவலா பச்சிலம் குழந்தைங்கள நிறைய கிரௌட் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போக மாட்டாங்க, அங்க கூட்டின்னு போறாங்க. எல்லாரும் கொஞ்சிறாங்க, எஸ் குழந்தைன்னா கொஞ்சம் தான் செய்வாங்க, அது தப்பு கிடையாது. பட் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போறதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம், கிரௌடான பிளேஸ். ஏங்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா கட்சி மீட்டிங் நடக்குதுங்க கட்சி ஆபீஸ்ல. ஏங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைய தூக்கிட்டு தான் போறாங்க. ஏங்க கட்சி மீட்டிங்கு குழந்தைய தூக்கிட்டு சுத்துறீங்க. இப்போ நாங்க என்ன சொல்ல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்லிடுறோம். பாரு அந்த அக்காவை, எங்க கை குழந்தைய வீட்டுல கூட விட்டுட்டு வராம இப்படி கட்சிக்காகவும் இப்படி மக்களுக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே பல்லவி அக்கா, யூ ஆர் ரியலி கிரேட்டுக்கா அப்படின்னு சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அப்படின்னு ரீல்ஸ் போட சொல்றீங்களா, இல்ல பாராட்டணுமா? ஏங்க குழந்தைய வச்சு விளையாண்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏங்க குழந்தைய வீட்டுல யாருன்னா பெரியவங்கன்னு இருப்பாங்க. நீங்க ஒரு எம்எல்ஏ, இப்ப சாதாரண ஆள் கூட கிடையாது, வீட்டுலன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அங்கங்க எல்லாருமே வேலைக்கு தான் போறாங்க. குழந்தைய பெற்ற பிறகு எல்லாருமே அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா குழந்தைய வீட்டுல பெரியவங்க கிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போய் வேலையை பார்த்துட்டு டப்புன்னு வரணும். அப்படி இல்லையா, குழந்தை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். கட்சி மீட்டிங்கு தேவையில்லைன்னு கூட விட்டுடலாம். ஏங்க குழந்தை இருக்குங்க என்னால வர முடியலன்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் செய்யாம எங்க போனாலும்
ஒன்னு குழந்தையோட போறாங்க, இல்ல கத்திரிக்கோளோட போறாங்க. தயவு செஞ்சு விஜய் அவர்களே இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க. ஏன்னா எங்க கூட்டத்தை குழந்தையோட பார்த்தா ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 2 வாட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. போற இடம் எல்லாமே குழந்தையோட போனா நீங்களே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுவீங்க. ஏங்க இது ஆக்சுவலா நீங்க எப்படி இதை எடுத்து போறீங்கன்னு தெரியல. குழந்தைய எடுத்துட்டு போகாதீங்க. குழந்தைக்கு ஆல்ரெடி இம்யூன் பவர் கம்மியா இருக்கும். நாளைக்கு குழந்தைக்கு எதனா ஒரு நோய் வந்தாலோ, குழந்தைக்கு எதனா பிரச்சனைனாலோ யார் பதில் சொல்லுவா? அதனால இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுறத நிறுத்துங்க. ஏங்க இந்த மாதிரி இவங்க ஒரு ரீல்ஸ் போட்டா இன்னொரு சைடு எங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்னு தொடங்கி வச்சாரு. ஏங்க நார்மலாவே பேர் பாருங்களேன், சிங்கப்பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும்? சும்மா அப்படியே அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வரணும், அப்படிதானே இருக்கணும். ஆனா இவங்க என்ன மாதிரி ரீல்ஸ் தெரியுமா போட்டுக்கிறாங்க? என்னங்க இது? ஏங்க உங்களை பார்த்தா பயம் வரணுங்க. எதிராளிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் உங்களை பார்த்தா பயம் வரணும். ஆனா நீங்க என்னடானா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆர்ட் விட்டுன்னு இருக்கிறீங்களே, இது கொஞ்சமாச்சு நியாயமான்னு நான் கேட்கிறேன். ஏண்டா அந்த மூஞ்ச வந்து மறைச்சு போடுங்க, இல்லைன்னா பாவம் வேலைகளே விட்டு தூக்கிட போறாங்க. ஏன்னா எப்படிங்க இப்படி போட்டுன்னு சொல்லி இப்ப நாளைக்கு ஒரு குற்றவாளிகள் பார்த்தா உங்களை பயப்படுவானா? நான் கேட்கிறேன். நீங்க அவனை வந்து அந்த பாக்குற பார்வையிலே அவன் பயப்படணும், அவன் எந்த குற்றத்திலையும் ஈடுபடாம இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க தலைவர் என்ன தலைவர் இல்லையா, அவரு முதலமைச்சர் எப்படி ரீல்ஸ் போட்டுன்னு சுத்திட்டு இருந்தாரோ அதே மாதிரி ரீல்ஸை இவங்க போட்டுட்டு சுத்துறாங்க. இமேஜ் ஆர்ட் விட்டுக்குன்னு இமேஜ். இப்ப இவங்களை பார்த்தா யாருன்னா பயப்படுவானா? இதை நம்ம சொன்னா தப்பா? நீங்க கேளுங்களேன். நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஏன் ஒரு எதிரியை பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டா கூட பரவாயில்ல, இல்ல ஸ்ட்ராங்கா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டாலோ பரவாயில்ல. எஸ், அதுவே ரீல் ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும் பட் ஓகே, ஏதோ இந்த சொசைட்டிக்கு சொல்ல வரீங்கன்றதை நாங்க புரிஞ்சுப்போம். ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இதே காவி பேண்ட் காவி சட்டை போட்ட போலீஸ் உக்காந்தீங்கன்னா ஆட்டு விட்டா நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா? யாருன்னா மதிப்போமா அந்த போலீஸ? இவங்க இப்படி பண்ணிட்டு சுத்தின்னு இருக்காங்க. இல்லைன்னா பஸ்ல போயிட்டு ஒரு இன்ஃபுளுசரா மாறின்னு இருக்காங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர்கள். ஆக்சுவலா போயிட்டு ரீல்ஸுக்கு பின்னாடி கேமரா, முன்னாடி கேமரா, சைட்ல கேமரா, எல்லா கேமராவும் வந்துடுதுங்க. விஜய் சார் வந்து ஆக்சுவலா போயிட்டு எம்மா குற்றவாளிகளை புடின்னு சொன்னாரோ இல்லையோ, ரீல்ஸ் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு போல. ஸோ இன்ஃபுளுசர் மாதிரி போயிடுறாங்க, போயிட்டு பேசுறாங்க. எஸ், அதை கூட நான் ஒரு அளவுல ஏத்துப்பேன் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. போயிட்டு எங்க ஆண்களுக்கும் அட்வைஸ் பண்றாங்க, கூட பயணிக்கிற பெண்களை வந்து அக்கா தங்கச்சியா பாருங்க அப்படின்னு இது எடுக்கிறாங்க. பிளஸ் லேடிஸ்க்கும் ஒரு ஓகே, ஒரு ஏதோ விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னு கூட நம்ம வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு அளவு நீங்க தாண்டக்கூடாது. இதோட நிப்பாட்டிட்டு உங்க வேலைகளை பார்க்கணும். அங்க உக்காந்தீங்கன்னு நான் பேசிட்டேன், இப்ப நான் ஒரு போட்டோ போட்டுக்கிறேன், ஆர்ட் விடுறேன்னா இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எப்படி போய் சேரும்னு பாருங்க. ஏன்னா உங்களை பார்த்தால் ஒரு பயம் வரணுங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. உங்களை பார்த்தா பயம் வந்தாதான் அவன் எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டான். உங்களை பார்த்து சிரிப்பு வந்துச்சுன்னா அது வேஸ்ட். சிங்கப்பெண் வந்து பூனை பெண் ஆயிடும் அப்புறமா. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கு அந்த காவலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆயுதமே இல்லை. அவங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி தான் இப்போதைக்கு செயல்பட்டு இருக்காங்க. இதை முதலமைச்சர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, ஏங்க அவங்க போய் குற்றவாளிகளை பிடிக்க போறாங்க, ஒரு லத்தி கூட அவங்க கிட்ட தரமாட்டாங்களா? லத்தி இல்ல, துப்பாக்கி கூட விடுங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு லத்தி கூட இல்லாம இவங்க போய் என்னத்தை பிடிக்க போறாங்க? அது அப்புறமா அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு டிரெக்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்களா? எதுனா குற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா போயிட்டு அவங்கள புச்சின்னு வந்து ஸ்டேஷன்ல கொடுக்கணுமா, அவ்வளவுதான். ஏங்க இது வந்து ஆக்சுவலா ஈவ் டீசிங் பண்றவன் என்ன இவங்க கிட்ட மாட்டுவான். இந்த ரோட்ல நின்னுகிட்டு பொண்ணு போகும்போது விசில் அடிப்பான் பாருங்க, அவனை வேணா இவங்க பிடிக்கலாம். பொண்ணு போய் போகும்போது ஏய் அப்படின்னு கலாய்ப்பான் பாருங்க, அவன் வேணா இவங்க கிட்ட மாட்டலாம். எங்க கொலை பண்றவன் எப்படி இவங்க கிட்ட மாட்டுவான்? ஒரு லத்தி இல்ல, ஒண்ணுமே இல்லை, எப்படி இவங்க பிடிப்பாங்க? எங்க ரேப் பண்றவன் எப்படி இவங்க கிட்ட மாட்டுவான்? அவன் ரேப் பண்ணிட்டாக்கா வாக்கா புச்சுக்கோகான்னு வந்து நிப்பானா? இல்ல கொலை பண்ணிட்டாக்கா வாக்கா புச்சுக்கோங்கன்னு வந்து நிப்பானா? கொஞ்சம் இதை முதலமைச்சரும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கு பொறுப்பாளரா இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. எதுவுமே இல்லாம இவங்க எப்படி பெரிய பெரிய குற்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்துவாங்க? ஏன்னா எங்க தமிழ்நாடே இப்ப என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கு, எங்க ரேப்பு நடந்தாலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்க இருக்கும், தடுக்கும். எங்க கொலை நடந்தாலும் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கும், தடுக்கும். பாலியல் வன்கொடுமை எங்க இருந்தாலும், கடத்தல் வழக்கு எங்க இருந்தாலும் சிங்கப்பெண் இருக்கும், தடுக்கும். இப்படித்தான் நம்புறாங்க, இப்படித்தான் நம்மளும் ஒரு இமேஜை செட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க அவங்கள வந்து ஒரு ஆயுதமும் இல்லாத ஒரு காவலர்களா போயிட்டு சும்மா பேட்டர்ல ரோந்து ஒண்டி போங்கன்னா இதெல்லாம் தடுக்க பாசிபிலிட்டி இருக்கா? சோ இப்போ நடக்கிறது எப்படின்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காத இல்லாம ரீல்ஸ் போடு பலனை எதிர்பார்ன்றதா போயின்னு இருக்கு.
இதுக்குள்ள நம்ம ராகவா லாரன்ஸ் இந்த கட்சிக்குள்ள குதித்தால் அது அவருக்கு நல்ல பெயரை தருமா கெட்ட பெயரை தருமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க மக்களே.